வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன் பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு கோளாறுகள், அதாவது தைராய்டு டிஸார்டர்ஸ். பலருக்கு உடல் எடை திடீர்னு அதிகரிப்பதும், சோர்வு, முடி உதிர்தல், மனநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டில் ஏற்படும் மாற்றங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தைராய்டு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். தைராய்டு சுரப்பி எங்கு உள்ளது அப்படின்னு பார்க்க போறோம். ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் அதை பார்க்க போறோம். இதற்கான அறிகுறிகளை பார்க்க போறோம். காரணங்கள் என்னென்னு பார்க்க போறோம். சிகிச்சைக்கு பார்க்க போறோம். உணவு முறைகள், தடுப்பு வழிமுறைகள், இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. முதல்ல தைராய்டு அப்படின்னா என்ன? தைராய்டு என்பது கழுத்தின் முன்பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கும் ஒரு சிறிய சுரப்பியாகும். இது T3 ட்ரை அயோடோ தைரோனின், T4 தைராக்சினின் என்ற ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுது. இந்த ஹார்மோன்கள் பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி, உடல் வெப்பநிலை, இதய துடிப்பு, வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. அப்போ தைராய்டு கோளாறுகளின் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை சில டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போ தைராய்டிசம். அதாவது இந்த ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோனை குறைவாக சுரக்கிறதுக்கு ஒரு நிலையை பற்றி தான் இதை ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறத தான் இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்டர், தைராய்டு சுரப்பி பெரிதாகும், அதுதான் இந்த கொய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தைராய்டில் கட்டிகள் உருவாகும். இந்த கட்டிகளை பார்த்தீங்கன்னா தைராய்டு நோடில்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடைசி பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கேன்சர். இது அரிதாக ஏற்படும். இது ஒரு புற்றுநோய். ஸோ இதன் என்ன டைப்பு? ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், கொய்டர், தைராய்டு நூடுல்ஸ், அது தைராய்டு கேன்சர். ஹைப்போ தைராய்டிசம் இதோட அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா, இது தைராய்டு குறைவாக செயல்படும் போது அதிக சோர்வு ஏற்படும், உடல் எடை அதிகரிக்கும், குளிரை தாங்க முடியாமல் இருக்கும், மலச்சிக்கல் ஏற்படும், உலர் தோல் ஏற்படும், முடி முதிர்தல் ஏற்படும், முகத்திலெல்லாம் வீக்கம் ஏற்படும், மன சோர்வு ஏற்படும், நினைவாற்றல் குறைஞ்சிட்டே வரும். இந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும், கருத்தரிப்பதில் சிக்கல் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். இந்த தைராய்டு அதிகமாக சுரக்கும் போது உடல் எடை குறையும், இதய துடிப்பு அதிகரிக்கும், அதிக வியர்வை உண்டாகும், பதட்டம், தூக்கமின்மை, கைகள் நடுக்கம், எரிச்சல், அதிக பசி போன்றவை ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பை தைராய்டு தாக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹாசிமோட்டஸ் டிசீஸ், கிராவிஸ் டிசீஸ் இது ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அயோடின் குறைபாடு. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியம். இந்த அயோடின் குறைந்தாலும் தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மரபியல் ப்ராப்ளம். இந்த குடும்ப வரலாறு, அதாவது அம்மா அப்பா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருந்து அப்படின்னா சிலப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இந்த ஹார்மோன்கள் சமநிலையை பாதிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சில மருந்துகள், இப்போ நீங்கள் எடுக்கிற
எடுக்கிற மருந்துகள்லையும் தைராய்டு செயல்பாட்டை பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு அதிக ஆபத்து? பெண்கள், 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குடும்ப வரலாறு உள்ளவர்கள், ஆட்டோ இம்யூன் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான ஆபத்து இருக்கு. அப்போ இந்த தைராய்டு வர்றது, இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கு. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணுமே. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டவுட் வரும். இதுக்கு தான் சில பரிசோதனைகள் இருக்கு. அதில் ஒன்று இரத்த பரிசோதனை. இந்த TSH அப்படின்னு சொல்லுவாங்க, T3, T4, இதை நீங்கள் பார்த்து ரத்தத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அல்ட்ரா சவுண்டு. இந்த சுரப்பியை பார்க்கணும் அப்படின்னா, அதோட அமைப்பை பார்க்கணும் அப்படின்னா இந்த அல்ட்ரா சவுண்டு மூலமாக பார்க்குறாங்க. தைராய்டு ஸ்கேன். இந்த தைராய்டு ஸ்கேன் தேவைப்படும் போது மட்டும் டாக்டர்ஸு கடைசியாக பரிந்துரைப்பாங்க. இதுக்கு சிகிச்சை முறைகள். இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு மருத்துவர் பரிந்துரைக்கும் தைராக்சின் மாத்திரைகள். இந்த மருந்துகளை வெறும் வயிற்றில் தினமும் ஒரு நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் டாக்டர் சில மருந்துகளை பரிந்துரைப்பாங்க. அந்த மருந்து பரிந்துரைக்கும் தைராக்சின் மாத்திரைகள் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும். தினமும் ஒரே நேரத்தில் தான் எடுக்கணும். ஹைப்பர் தைராய்டிசம். ஆன்டி தைராய்டு மருந்துகள், ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி, சில நேரங்களில் அறுவை சிகிச்சை கூட ஏற்படலாம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஆன்டி தைராய்டு மருந்துகள், ரேடியோ ஆக்டிவிட்டி அயோடின் தெரப்பி, சில நேரங்களில் அறுவை சிகிச்சை கூட தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தைராய்டு நோயாளிகளுக்கான உணவு முறைகளை பார்த்தீங்க அப்படின்னா, என்னெல்லாம் உணவு முறைகளை எடுக்கணும், என்னெல்லாம் உணவு முறைகளை குறைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சாப்பிட வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னா, அயோடின் உள்ள உணவுகள், கடல் மீன், அயோடின் உப்பு, இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். செரினியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, மீன், பருப்பு வகைகள் போன்றவை எடுத்துக்கலாம். ஜிங்கு அப்படி தேவைப்படுதுன்னா நட்ஸு, விதைகள் போன்றவை எடுத்துக்கலாம். அதாவது அயோடின் உள்ள உணவுகள் பார்த்தீங்கன்னா கடல் மீன், அயோடின் உப்பு. செலினியம் உள்ள உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை, மீன், பருப்பு வகைகள். ஜிங்க் உள்ள உணவுகளை பார்த்தீங்கன்னா நட்ஸு, விதைகள். எடுக்கக்கூடாதவன்னு பார்த்தீங்கன்னா அதிக ஜங்க் ஃபுட்டு, அதிக சர்க்கரை, அதிகமான ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. உடற்பயிற்சி. தினமும் 30 நிமிட உடற்பயிற்சி செய்யணும். அதாவது நடைப்பயிற்சி. யோகா, சைக்கிளிங் போன்றவை செய்வது ரொம்ப நல்லது. கர்ப்பகால தைராய்டு. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தைராய்டு கட்டுப்பாட்டில் இருப்பது மிகவும் அவசியம். அவசியம் சொல்லக்கூடியது முக்கியம். கட்டுப்படுத்தப்படாத தைராய்டு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறைந்த எடை குழந்தை, வளர்ச்சி பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. தைராய்டு மற்றும் உடல் எடை. எனக்கு தைராய்டு இருப்பதால் தான் உடல் எடை அதிகம் என நினைக்கிறீர்கள். உண்மையில் உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இவையின் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஸோ நல்ல உணவு, நல்ல அருமையான தூக்கம், உடற்பயிற்சி இருந்தால் உங்களுக்கு தைராய்டு வருவதிலிருந்து காக்க முடியும். சில பொதுவான தவறான நம்பிக்கைகளை பார்த்தீங்கன்னா, தைராய்டு முழுமையாக குணமாடுமா அப்படின்னா சிலருக்கு நீண்ட கால மேலாண்மை தேவைப்படும். மருந்து சில மாதங்கள் எடுத்தால் போதுமான்னு கேட்டால் இல்லை. மருத்துவர் கூறும் வரை மருந்து எடுக்க வேண்டும். மூலிகை மருந்துகள் மட்டும் போதுமான்னு கேட்டால் மருத்துவ ஆலோசனைகள் முக்கியமாக அவசியம். இதுக்கு தடுப்பு வழிமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா சீரான உணவு, அயோடின் போதுமான அளவு, உடற்பயிற்சி, மன அழுத்த கட்டுப்பாடு, வருடாந்திர பரிசோதனைகள், போதுமான தூக்கம், இது எல்லாம் தான் நம்மளோட இந்த ப்ராப்ளத்துக்கு தடுக்கும் ஒரு வழிமுறை. முக்கிய எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்க. கழுத்தில் வீக்கம் மாதிரி இருக்கும், திடீர் உடல் எடை மாற்றம் இருக்கும், இதய துடிப்பு அதிகரிக்கும், கடுமையான சோர்வு இருக்கும், விழுங்குவதில் சிரமம் இருக்கும். இதெல்லாம் இருந்துன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அனுப்பணும். அப்போ நம்ம என்னை பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு அப்படின்னா என்ன,
தைராய்டு அப்படின்னா என்ன இந்த தைராய்டு ஹார்மோனோட உடல் வளர்ச்சி, உடல் வெப்பநிலை, இதய துடிப்பு, வளர்ச்சிதை மாற்றம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த இந்த தைராய்டு உதவுகிறது. இது வந்து ஒரு 4, 5 வகைகளை பிரிக்கிறாங்க. ஹைப்போதைராய்டிசம், கோயிட்டர், தைராய்டு நூடில்ஸ், தைராய்டு கேன்சர் போன்றவைகள் உள்ளன. இதில் சில அறிகுறிகளை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகளுக்கு காரணங்களை பற்றி பார்த்துருக்கோம். ஆட்டோஇம்யூன் டிசீஸு, அயோடின் குறைபாடு, மரபியல் பிரச்சனை, மன அழுத்தம், சில மருந்துகள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். யாருக்கு அதிக ஆபத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு, 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, குடும்ப வரலாறு உள்ளவங்களுக்கு, ஆட்டோஇம்யூன் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு. அப்புறம் இதுக்கு சில பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கிறாங்க. சிகிச்சை முறைகள் என்னென்னு பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நோய் உணவு முறை, அயோடின் அதிகம் உள்ள உணவுகள் எடுங்க, செலீனியம் அதிகம் உள்ள உணவுகள், சிங்க் அதிகம் உள்ள உணவுகள் எடுங்க. இதை பற்றி பார்ப்போம். நடைப்பயிற்சி வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான நண்பர்களே, இந்த தைராய்டு கோளாறுகள் வந்து மிகவும் பொதுவானதுதான். ஆனால் சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். உடல் தரும் சிறிய மாற்றங்களையும் அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தைராய்டை கவனியுங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள். மீண்டும் நாளை ஒரு முக்கியமான தகவலுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.